கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதம் 118 வசனம். சங்கீதம் 118 வசனம். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. சங்கீதக்காரனுடைய அனுபவம் இந்த இடத்துல சொல்லுகிறார். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார். எத்தனையோ தண்டனைகள். அபிஷேகிக்கப்பட்ட பின்பதாகவும் சவுலுக்கு முன்பதாக ஓடுகிறார், ஒளிந்து கொள்ளுகிறார். பல போராட்டங்கள், ஜீவனுக்கு ஏதுவாக வந்த போராட்டங்கள் எத்தனையோ வந்தது. ஆனாலும் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை அவர் வெகுவாய் தண்டித்தார், ஆனால் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய நாவிலிருந்து அந்த வார்த்தைகள் வரலாம். எனக்கு எவ்வளோ நெருக்கங்கள் வந்தது, போராடினேன், நான் மரணம் மட்டும்தான் வரல, அவ்வளோ கடினமான காலங்கள் என் வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லலாம். ஆனாலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, கர்த்தர் அவர் எதற்காக வெகுவாய் தண்டிக்கிறார்? நீ அவரோடு கூட இன்னும் இணைந்து செல்வதற்கு, அவருடைய அன்பை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாய், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தைகளோடு கூட இந்த நாளை சந்திக்க ஆரம்பிப்போம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம் அருகில் நம்மோடு கூட இருக்கிறார், எனக்கு உள்ளாக இருக்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். பயப்படாதே. உனக்கு முன்பதாக ஒரு பாளையம் இறங்கினாலும் அது உன்னை விட்டு அகன்று போவதை நீ காண்பாய். கர்த்தர் பெரியவர், அவர் மகிமை பொருந்தியவராக இருக்கிறார். ஆகவே பயப்படாதே. அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை உனக்கு செய்து, மேன்மையான ஆசீர்வாதங்களை உனக்கு செய்து அவர் உன்னை வழி நடத்துவார். The Lord has chastened me severely. The Lord has punished me severely, but He has not given me over to death. எவ்வளோதான் போராடினாலும் மரணத்துக்கு கொடுக்கல. நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது சூழ்நிலைகள் மாறாக இருக்கலாம். இன்னும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, கண்ணீரோடு கூட இருக்கிறியா? இந்த இயேசு உனக்காக இறங்கி வருவார். இந்த இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வருவார். நீ பட்ட துயரம் போதும், நீ பட்ட கண்ணீர் போதும். இனி நீ என்னால் வழிநடத்தப்படுவதை உன் கண்கள் காணும் என்று சொல்லி இயேசு உன்னை அரவணைப்பார். நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. பலவிதமான சூழ்நிலைகளில், வியாதியின் மத்தியில், பலவீனங்களின் மத்தியில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில் தனிமையாய் நின்று கொண்டு எனக்கு யார் உண்டு என்று சொல்லி கதறுகிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே இப்பொழுது அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, தண்டித்தது போதும் அப்பா. அதன் மூலமாய் கற்றுக்கொண்ட பாடங்களை நிமித்தமாய் நம்முடைய பிள்ளைகள் இன்னமும் இல்லை வளர உதவி செய்யும், ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.